சதீஷ்மணி வணக்கம். இந்த மணல் குவாரி இந்த விவகாரமானது இன்னைக்கு நேரத்தில் கடந்த செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு போய் இறுதியாக இன்னைக்கு விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கு இந்த விசாரணை கடந்து வந்த அந்த பாதை பற்றி விரிவாக பதிவு பண்ணுங்க. அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் தமிழகத்துல கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல அதிரடியா சோதனை நடத்தின மணல் டெண்டர் விடப்பட்டதுல என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பா இந்த சோதனையை நடத்தினாங்க. இந்த சோதனையின் முடிவுல கணக்கில் காட்டப்படாத 12 கோடி ரூபாய் பணம், 50 லட்சம் ரூபாய்க்கான ஆவணங்கள், 1 கிலோ தங்கம் உள்ளிட்டவற்றையும் மணல் குவாரியை வைத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள், அந்த ஏஜென்ட்டுகள் ஆகியோரிடம் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நீர்வளத்துறை, மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்தனர். அது பல்வேறு கட்ட சட்ட போராட்டத்துக்கு பின்னர் இன்று ஆஜராயிருக்கிறார்கள். இதனிடையே இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்த போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்த தகவல் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்பா நீர்வளத்துறை அதிகாரிகள் தான் முதல்ல ஆஜரானாங்க. அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் நாங்க மாவட்ட ஆட்சியரையே விசாரணைக்கு அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகள்ல 490 ஏக்கருக்கு தான் அந்த மணல் அள்ளுவதற்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா விசாரணையில கிட்டத்தட்ட 2450 ஏக்கர் இந்த மணலை அள்ளி இருக்கிறாங்க. அதை விட கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு, ஏற்கனவே அனுமதி கொடுத்ததை விட 5 மடங்கிற்கு அதிகமாக இவங்க மணல் அள்ளி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரணையில தெரிய வந்துருக்காங்க. ஏற்கனவே நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் நடத்திய விசாரணையில அவங்க தெரிவிச்ச தகவல் அடிப்படையில தான் இந்த தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா இந்த நீர்வளத்துறையில என்னன்னா, இவங்க மொத்தமா இந்த 2 ஆண்டுகள்ல 4 லட்சம் யூனிட் தான் மணல் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 27 லட்சம் மணல் யூனிட் இதுல அள்ளப்பட்டிருக்கு. அதன் மூலமா கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டுமே 4730 கோடி ரூபாய் பணம் இது பணம் பெறப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோத பண பரிமாற்றத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனவே இதன் அடிப்படையில தான் இந்த வழக்கானது பல்வேறு கட்ட சட்ட முயற்சி பண்ண உச்ச நீதிமன்றம் சென்று இன்று இந்த 4730 கோடி ரூபாய் வரைக்கும் மணல் இந்த மணல் அள்ளப்பட்டு அதன் மூலமா லாபம் பெற்றிருக்காங்க. இந்த பணத்துல சட்டவிரோதமும் பண பரிமாற்றம். நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மணல் குவாரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள் திருச்சி, தஞ்சை, கரூர், அரியலூர், வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள். இந்நிலையில் இந்த விவகாரமானது, இந்த விசாரணையானது முதலில் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இது மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்திருந்தது. தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். சதீஷ்மணி, உங்களுடைய தகவல்களை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. அதாவது என்னன்னா, மொத்தமா இந்த 4730 கோடி ரூபாங்கிறத அவங்க நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. எனவே அதன் அடிப்படையில இது எப்படி பெறப்பட்டது, எந்தெந்த மாவட்டத்துல இந்த மணல் கொடுக்கப்பட்டிருக்கு, மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களும் தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகி விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தகவல்களை வழங்க இணைகிறார் சதீஷ்மணி, தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 4730 கோடி ரூபாய் இந்த மணல் கொள்ளை மூலமா சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே நடத்திய விசாரணையின் அடிப்படையில அந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்று நடக்க போகும் விசாரணையானது மாவட்ட ஆட்சியர்களும் தொடங்கப்படும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முறையா ஒரு மணற்கொள்ளை விவகாரத்துல மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜராகுவது இது அமலாக்கத்துறை வழக்குல தான். எனவே அவர்களிடம் அவருடைய மாவட்டத்தில் எவ்வளவு லட்சம் யூனிட் அள்ள அனுமதிக்கப்பட்டது, அதன் மூலமாக எவ்வளவு வருவாய் வந்தது, அதற்கான ஆவணங்கள் என்ன, இதன் அனுமதி கொடுத்தது யார், அதை அனுமதி எடுத்தது யார், அவர்கள் எவ்வளவு அள்ளினார்கள், மாதந்தோறுமான அந்த ரிப்போர்ட் ஆர்டிஓ தாசில்தாருக்கு கொடுத்துருக்காங்களா,
அவங்க கட்டின பணம் வந்து முறையா வந்து ட்ரெஷரியில வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கா, அந்த பணம் பெறப்பட்டதா, அந்த பணத்தின் விவரங்கள், அள்ளப்பட்டோட மண்ணின் விவரங்கள், அனுமதி கொடுத்தவரின் விவரங்கள், அனுமதி பெற்றவரின் விவரங்கள் ஆகிய அனைத்தையுமே வந்து மாவட்ட ஆட்சியர்களோட கண்காணிப்புல தான் இருக்கும். எனவே அவர்களிடம் வந்து இந்த விசாரணை தொடர்பா வந்து தீவிர விசாரணை நடத்த இருக்கிறாங்க. இது தொடர்பான கேள்விகளை வந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை தரப்புல வந்து தயாரித்து வைத்ததாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கக்கூடிய அந்த பதிலை பொறுத்துதான் வந்து இந்த வழக்கு வந்து இன்னும் பல கட்டங்களுக்கு செல்லக்கூடும் எனவும் தெரிகிறது. ஏற்கனவே வந்து இந்த விவகாரத்துல வந்து உயரதிகாரிகளும் வந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க மறுத்ததாகவும், சில அதிகாரிகளை வந்து அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னதாகவும் அமலாக்கத்துறையே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைக்கு நடக்கக்கூடிய விசாரணையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஏற்கனவே அமலாக்கத்துறை வைத்துள்ள அந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கானது அடுத்த கட்டம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மணல் முறைகேடு விசாரணையானது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட 5 மாவட்டங்களின் தற்போதைய ஆட்சியர்கள் மற்றும் அப்போது பணியில் இருந்த ஆட்சியர்கள் என 5 பேரும் விசாரணைக்கு தற்பொழுது ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தனித்தனியாக அவர்களிடம் வாக்குமூலமானது பெறப்பட்டு வருகிறது. இது தொடர்பான இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, இந்த விவகாரம் கடந்து வந்த பாதை தொடர்பாக விரிவாக பதிவு செய்தார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. இந்த மணல் குவாரி முறைகேடு விவகாரமானது முதலில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த மாவட்ட ஆட்சியர்களை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு ஒரு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இந்த விசாரணையை நடத்த அனுமதி வாங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு விதித்திருந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியிருந்தது. என்னென்ன வாதங்கள் 2 தரப்புல இருந்தும் அந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டது? உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பில், இந்த விவகாரம் தொடர்பான தீர்ப்பில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது? விரிவாக பதிவு பண்ணுங்க வெங்கடேசன். வணக்கம். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை கூட்டாட்சியை பாதிக்கும் அதிகார எல்லையை மீறி இந்த அமலாக்கத்துறை வழக்குகளை பதிவு செய்துள்ளது என்றும், இந்த வழக்குகளை தவிர ஏனைய வழக்குகளுக்கு அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த மணல் குவாரி விவகாரத்தை பொறுத்தவரை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இதை ஏற்க முடியாது என தெரிவித்து தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் கடந்த 2020-21 ஆண்டில் 11,157 வழக்குகளும், 2021-22 ஆண்டில் 9,361 வழக்குகளும் பதிவாகியுள்ளதையும், குஜராத்தில் 2021-21 காலகட்டத்தில் 7,164 வழக்குகளும், 2021-22 ஆண்டில் 8,314 வழக்குகளும் பதிவாகியுள்ளதையும், இதேபோல பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2020-21 ஆண்டில் 8,714 வழக்குகளும், 2021-22 ஆண்டில் 23,747 வழக்குகளும் பதிவாகியுள்ளதையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஆணித்தரமாக வாதிட்டது. இந்த வழக்குகள் குறித்து இதுவரை அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற விவரங்கள் எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டை மட்டும் குறிவைத்து அமலாக்கத்துறை செயல்படுவதாக தெரிவித்தது. எனவே இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை அந்த அனுப்பிய சம்மனை ஏற்க முடியாது. எனவே அதை நீங்கள் இந்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் எடுக்கப்பட்டது. இருப்பினும் இந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. முதலில் அவர்கள் ஆஜராக வேண்டும். அவ்வாறு ஆஜராகும் போது அவர்கள் ஒரு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பும் போது ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டவராக ஆஜராகிறாரா அல்லது சாட்சியாக ஆஜராகிறாரா என்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. இவர்களுக்கு தெரிந்த விவரங்களை இந்த மணல் குவாரி விவகாரத்தில் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று சமர்ப்பிப்பார்கள். இன்று ஆஜரான விவரத்தை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த விஷயத்தில் சட்டப்பூர்வமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.